திருச்சிராப்பள்ளி சௌராஷ்டிரா வாலிபர் சங்கம் சமையல் போட்டி, கோலோ போட்டி, அறிவியல் கண்காட்சி மற்றும் திருச்சிராப்பள்ளி சௌராஷ்டிரா இளைஞர் சேவா ಸಂಘ இருந்து சர்ச்சைக்கு ஓவிய போட்டி, பேச்சு போட்டியோட பரிசளித்து உள்ளாங்க. வாலிபர் சங்கம் நிர்யாத்தரத்த கௌரவ சிறப்பு விருந்தினர் அவரியத்த வழக்கறிஞர் ஏஎஸ் சுதர்சன் கௌரவிச்சு அவங்களுடைய சிறப்பு அழைப்பாளர் பழனி முருகன் அவரே சார் அந்த கௌரவியாத்த கௌரவியாத்த ஏஎஸ் துளசிதா, விஎஸ் ரங்கநாதன், கேவி வரதாச்சாரதா, ஏடி பாபுதா, டிஆர் ராஜன், சேகர்தா, கண்ணதா, பெருமாள்தா, யோகி ராம்குமார்தா, பாஸ்கர்தா, பரந்தாமன், அங்க நிர்வாகிகள் கௌரவியாத்த பைன்முது, பின்னமுது, அசினா மலா ஓமினி ரோடி என் நிகழ்ச்சி அமர்கிறார். ஆசை ಮೂಲಕ வாலிபர் சங்கம் சலத்தங்கரரி அக்கி விசேஷம் கௌரவரி அங்கே வழக்கறிஞர் சுதர்சன் அவரு அக்கி மட்டானுக்கு முன்ன நமஸ்கார பிரார்த்தனைகளாச்சு. சௌராஷ்டிரா வாலிபர் சங்கம் பல தொக்கர் விஷயங்களிலே ಯುವಕರಿಗೂ தொடர்ந்து கல்வி குச்சிமினி ದುಡ್ಡು ವಿಷಯ ಜರಸ್ಮಿನಿ எங்களுக்கு அக்கிலங்கள் அங்குலரிசி தொடர்ந்து சங்கம் செயல்படமினி நீமெல்லரிசி தொடர்ந்து வாலிபர் சங்கம் அச்சு விஷயம் தேடி கோல போட்டி, பரிசு ஓவிய போட்டி, அச்சுகறி அச்சக பிரைசி முன்னுதாரணங்க திகழமினி மெல்லரிசி. நன்றி, வணக்கம். நமஸ்காரம். சீஃப் கெஸ்ட் ஊரான் சேதங்கர் அவர்களின் அம்சராம் அவர்களின் முழு ஒத்துழைப்பு கருத்து அந்த நிர்வாகிகள் முழு ஒத்துழைப்பு பல பிரச்சனைகள் நடுவில் பல யுத்தங்கள் நடுவில் நடைபெறுகிறது. அது மிக்க சந்தோஷம். இதே போல் பல பிரச்சனைகள் வரும், எல்லாம் கடந்து போகும். இன்னும் தமிழ்நாடு ஆனால் சொன்னால் நம்ம ஞான தலைமைக்கு வராங்க இருக்கணும். வாய்ப்புமே கேட்டாங்க. அந்த 16 வருஷம் தான் நமக்கு சந்தோஷம். கையில் அதில் இருக்குது. அதாவது தலைமை மின் சம்பந்தப்பட்ட நோட்டீஸ் தான் அந்த வாக்கை இருக்குது. ಮೇಡಮ್ ಸದ್ಯ ಅಷ್ಟೇ ಇಷ್ಟಗಳು ಸಭಾ ನಿರ್ವಾಹಿಗಳು ಸದ್ಯ ಅತಿ ಮಾಹಿತಿ ಫಿಲಮ್ಗಳು ವರ ಪರಮಾರು ಈ ದಿನವೇ ಸಿವಿಲ್ ಇಂಜಿನಿಯರಿಂಗ್ ಸೆಂಟರ್ ಮನ ಆಫೀಸರ್ kalian hari ini gaun datang kalau dosen macam itu cikgu ni ada puri wujud aski cikgu ni. aski bahasa apa itu sahaja sekali saya. kami di bakar pula kami kalau naik date mana ini kalau kami function kami kalmula rasi, kami prize pun rasi. aski na bulan ucapan ini saya bertanya itu terus so தொடர்ந்து நம்ம செய்யமோ வார்த்தை காலாசி இதுக்கு மத்த நம்ம பிரைஸ் அஸ்தி இன்னொரு கூட இதுக்கு வெயிட்ல தக்க இதுக்கு விடி டைம் கொடுத்து நன்றி. இதுக்கான தத்துவத்தை நிகழ்ச்சிகள் அவரது மட்டானுகள் மற்றும் தாய்க்கிழமை மற்றும் நிலவரட்சி ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் ముందుగా పథకాలు వస్తాయి కదా ఉదాహరణకి కలుగుతాం ఒకటి పడకట్టినా తెలంగాణతో కలుగుతాము நிகழ்ச்சி முழுமையாகி கலந்துருந்த என்னுடைய வித்தியாசம் வந்து கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் காமியறி நீர் ஓய்வு வருது முள்ள நம்ம சாட்சிங்க டிஎன்பிசி ரூபம் கலந்துன்னு అది ఇంతరాన్నందనం సరిగా అంతరాన్నందనం సరిగా కలిసి అవుతుందా మహాముసలి కలిసి அந்த ஏழை இல்லை சட்டத்தில் போலீஸை எம்எம்ல அழித்தவங்க இந்த நிகழ்ச்சியை இது ரொம்ப தேங்க்ஸ் வாங்கினவங்களுக்கு அசி கண்டாளர்களுக்கும் நேற்று ஆதரவாக இருந்தீங்க. நன்றி நன்றி வணக்கம். நேரி அசோகா நிராகரத்தவ எஸ்எஸ்
வி.ஏ. சீனிவாசன் கணக்கு எம்பி ராம்குமார் மாதிரி யார் கேட்டார்? ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕಬ್ಬಿನ ನೆಚ್ಚಿಡೋಣ ಎಲ್ಲ ವಾರಿ ಭಾಷಣ ದಪ್ಪ ಕಟ್ಟಿಕೊಂಡು ಕೈಸಿ ಸಂತೋಷದ ಹೋಗೋಣ ನೀನೆಲ್ಲರಿಸಿ ಇವಾಗ ಹೇಳಿತು তুমি ಕೆಳಗೆ ನಾವು ದಿಕ್ಕು ತೊಕ್ಕೊಳ್ಳೋ ಕೆಳಗೆ ನೀ ಯಾಕಂದ್ರೆ ಸಂಘಕಾಲ ದಿಕ್ಕು ಸೋಲು ಕಸಿ ಹಾಕೊಂಡು ಸಂಗಿಸಿ ಇವರು ಕೆಳಗೆ ನೀವು ವಿಜ್ಞಾನ ಕಪ್ಪೋಡು ತಾನು జరిగినో ವಿಷಯ ತೋರಿಸ್ಕೊಂಡು ಮತ್ತೊಬ್ಬರು ಅವಲಂಬಿತ ವಾರ್ತು ಸಂಗಿಲಿ ಕಾಯ್ಪೂಜೆ ಆದಲ್ಲಿ ರಂಗ ಕಲಾಕರಿಗೆ ಮನುಷ್ಯರು ಜನ ಅಕ್ಕನ இந்த நாளை பொழுதில் இங்கு மேடையில் குழுமி இருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் கலந்து கொண்டு பரிசு பொருட்களை பெற இங்கு குழுமி இருக்கும் தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிராப்பள்ளி வாலிபர் சங்கம் ஒவ்வொரு தடவையும் ஒரு புது முயற்சியா ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் தமிழ்ல பேசுறேன்னு கோச்சுக்காதீங்க, சீஃப் கெஸ்ட் வந்து தமிழ் தெரிஞ்ச நல்லா இருக்குங்கிறதுக்காக பேசுறேன். திருச்சிராப்பள்ளி சௌராஷ்டிரா வாலிபர் சங்கம் வந்து புதுசா ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டப்ப நான் சொன்னேன், மருத்துவம் இது மூணு மட்டும்தான் கை கொடுக்கும். ஒரு மனுஷனை மிக உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போறது இது மூணு மட்டும்தான். இது மூணுல ஏதாவது ஒண்ணு நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த உலகத்துல நம்ம அடையாளம் காணப்பட்டுருவோம். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னு உட்கார்ந்து யோசிக்கும் போது முதல் செயற்குழு கூட்டத்துல யோசிச்சோம். அப்ப வந்து திடீர்னு மகேஷ் சொன்னாப்புல, இது மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நடத்தினா என்ன சார் அப்படின்னு. அவ்வளவுதானே நடத்திடுவோம் அப்படின்னு சொன்னோம். சொன்ன நேரம் நல்ல நேரம்னு நினைக்கிறேன். அது உடனே இம்ப்ளிமெண்ட் ஆகி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்களுக்கு இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்படிங்கறது வந்து ஃபுல்லா ஃப்ரீயா நம்ம சௌராஷ்டிரா பிள்ளைங்களுக்கு நடத்தணும். இதுல இருந்து ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், அவங்க மேல போகணும்னு அவங்க கீழே உள்ள பிள்ளைங்களை மேல தூக்கி விடணும். இதுதான் நம்ம கான்செப்ட். இது என்னன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. அங்கங்க பாத்தீங்கன்னா 45,000 25,000 இப்படி 6 மாசத்துக்கு குறைஞ்சது 40,000 50,000 ஃபீஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு திரட்டி தான் எல்லாமே நடத்திட்டு இருக்காங்க. வர்ற ஸ்டாஃப் யாருமே வந்து எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், நாங்க ஃப்ரீயாவே நடத்தி தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னாக்க, எங்களுக்கு மனசுல சில மன உறுத்தல் உண்டு. ஒருத்தர் துறையூர்கிட்ட இருந்து வர்றாரு, துறையூர்கிட்ட இருந்து வரும்போது அவர் 2 வீலர்ல வர்றாருன்னா பெட்ரோல் காசாவது நம்ம கொடுக்கணும்னு சொல்லி பெட்ரோல் காசு கொடுத்தா கூட அவர் வேணாம்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காரு. ஆனா அப்படி நடத்திட்டு இருக்க ஒரு இடத்துல வந்து பிள்ளைங்க வந்து ரீச் ஆக மாட்டேங்கிறாங்க. நம்ம முதல் எதிர்பார்த்தது வந்து 30ல இருந்து 50 வரைக்கும் மினிமம் 30 இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு 27 பேர் இப்போதைக்கு சேர்ந்திருக்காங்க. ஆனா சேர்ந்தவங்கல சில பேருக்கு என்னன்னா இது ஒரு தமாஷா இருக்கா இல்ல அவங்க எப்படி சீரியஸா எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கே புரியல. அப்படியே இஷ்டத்துக்கு வர்றதும் போறதுக்கு இது ஸ்கூலோ காலேஜோன்னு சொன்னாக்க ஏன் வரலன்னு பலான்னு விட்டுருவோம், அடுத்த நாள் வந்துடும். இங்க நம்ம எதுவும் பண்ண முடியாத கண்டிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும். ஆனா அதை அவங்க பிளஸ்ஸா பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப அப்சென்ட் ஆகுறது போறது வர்றது இப்படி இருக்காங்க. நான் கூட சொன்னேன், ரொம்ப அப்சென்ட் ஆகுறாங்கன்னா தள்ளி விட்டுருவோம். நமக்கு ஒரு 10 பேர் இருந்தா போதும். 10 பேர்ல 5 பேர் வந்து செலக்ட் ஆயிட்டாங்கன்னா அடுத்த செட்ல வந்து அவன் லைன்ல நிற்பான். அதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா திரும்ப பாத்தீங்கன்னா 25 பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எடுக்க போறோம்னு தெரிஞ்சோன்னா 25 பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எக்ஸாம் நடக்குது சார், அவங்களே வந்து ரிக்வஸ்ட் கேட்கறாங்க. அது நியாயம். ஒரு எக்ஸாம் நடக்குது, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா நியாயம். சும்மா தமாசா வந்து போறது வந்து சரி கிடையாதுன்னு சொல்லி இப்போ ஓரளவுக்கு செட் ஆகி வந்துகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு மேற்கொண்டு ஒரு 20 பேர் ஆளுக்கு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து நினைவூட்ட விரும்புறேன். ராமன் அப்படின்னு ஆர்டிஓ ஆபீஸ்ல இருந்து இப்ப கலெக்டர் லெவலுக்கு வந்துட்டு இருக்காரு. இது மாதிரி ஒவ்வொருத்தர் பெரிய லெவல்ல இருக்காங்க. டாக்டர் ரேஞ்சில் எடுத்தாலும் சரி,
நீங்க எடுத்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் சௌராஷ்டிரான்னு இருக்காங்க. என்ன அவங்க வந்து சௌராஷ்டிரான்னு சொல்லிக்க மாட்டாங்க. நம்ம போனோடனே சௌராஷ்டிரா பேசினா கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. நமக்கு கூச்சம் என்னன்னா, நம்ம கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, பணம் காசு இல்ல, மேல போறதுக்கு வழிகாட்டுங்கன்னு சொல்றதுக்கு நமக்கு கூச்சம். அந்த கூச்சத்தெல்லாம் எடுத்து குப்பத்தொட்டியில போட்டுட்டு நாம மேல கால் வச்சவங்க யாரும் வீணா போனதா கிடையவே கிடையாது. அதனால இங்க வர்ற ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும். இப்ப பாத்தீங்கன்னா இதுல வாலிபர் சங்கத்துல நிறைய போட்டிகள் வச்சிருக்காங்க. சமையல் போட்டி. சமையல் போட்டி எதுக்கு வச்சிருக்கோம்? சமைச்சு திங்கிறதுக்கா? கிடையாது. நம்மளுடைய கலாச்சாரம் என்ன சொல்லுது, இதை வெளி உலகத்துக்கு காமிக்கணும். இங்க சீஃப் கெஸ்டா வந்து ஒரு அன்னைக்கு பார்த்துட்டு உங்க சகோதரத்துல இவ்வளவு இருக்கா அப்படின்னு அவரே வியந்து போயிருக்காரு. அவர் எத்தனை நிகழ்ச்சி நடத்தியிருப்பாரு, இவ்வளவு உங்கள இருக்கிறது ஏன் என்ன பிரபலம் ஆக்கிக்கல? பிரபலம் ஆகி இருந்ததுதான் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆயிடுச்சு. அதனால நம்ம கலாச்சாரத்தை விட்டு வழி மாறக்கூடாது. அதனால ஒரு சமையல் போட்டி நடத்துறோம், பேச்சு போட்டி நடத்தி இருக்கோம். எதுக்கு பேச்சு போட்டி நடத்துறோம்? நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல பெரிய ஒரு அரசியல்வாதியாவோ ஒரு பெரிய இடத்துல பேச்சாளரா வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். சும்மா வந்து அப்படியே கொஞ்சம் பேசிட்டு அப்படியே பிரைஸ் வாங்கிட்டு போறதுக்காக எல்லாம் நடத்தவே இல்லை. இங்கேருந்து வர்ற ஒவ்வொருத்தரும் ஒரு மேலிடத்துல வரணும். அதுக்கு நாங்க அணி மாதிரி முயற்சி பண்றோம், அவ்வளவுதான். மீதி எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா அறிவியல் கண்காட்சி. அறிவியல் கண்காட்சிக்கு நான் சீஃப் கெஸ்டா வந்து 2-3 தடவை வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஏகப்பட்ட பெரிய அச்சீவ்மெண்ட் அடைஞ்சதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்புறம் இல்ல எல்லாருக்கும் கொடுத்து ஊக்கப்படுத்தணும். அவரோட பிரின்சிபல் எல்லாருக்கும் கொடுத்து நம்ம ஊக்கப்படுத்தணும். இதுல இருந்து வெறுத்து போய் வெளியே போயிடக்கூடாது, அதுவும் ஏற்றுக்க வேண்டிய அப்புறம் எல்லாருக்கும் பிரைஸ் கொடுத்தோம். இப்படி இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது நான் யார ரொம்ப வந்து கேள்வி கேட்டு அவன் அழுது என்ன பண்ணானோ, அவன் இன்ஜினியரிங் காலேஜ்ல 4th இயர் முடிக்கும் போது சயின்ஸ் எஜுகேஷன்ல டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட். இதுதான் எங்களுக்கு பெருசு. அவனை நான் கேள்வி கேட்டேங்கிறதோ, அவன் எனக்கு வந்து அழுதுட்டாங்கிறதோ, பேரண்ட் வந்து என்கிட்ட சத்தம் போடுவாங்க, என்ன இப்படி கேட்டுக்கிட்டு இருக்காரு, கேள்வி கேட்கறதுன்னு என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி. இப்ப அந்த பையன் வந்து வேற லெவல்ல இருக்காப்புல. பையன் யாருன்னு கூட எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னாக்கா எனக்கு கொஞ்சம் மன வருத்தம். ஏன்டா இந்த பிள்ளைங்களை கேள்வி கேட்டு பேரண்ட்டுக்கு நமக்கும் தகராறு ஆயிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டு கேள்வி கேட்க சொன்னப்ப நான் கேட்க மாட்டேன்ட்டேன். அந்த வருஷம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க, சார் வருவாரு கேள்வி கேட்பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப தயார்படுத்திட்டு வந்தான். அவனுக்கு ஒரே வருத்தம் என்னன்னாக்கா, சார்ல வந்து கேட்கல, மனம் முழு நிறைவு அடையவே இல்லை. அதுல ஒருத்தர் இங்க ராஜன் ஒருத்தர் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் பையன் வந்து நீ கேள்வி கேட்டாதான் வீட்டுக்கு போவேன்ட்டான். இது என்னடா நம்ம வேண்டானாலும் நம்மள இந்த வாலிபர் சங்கம் விட மாட்டேங்குது. சரின்ட்டு அப்புறம் வந்து கேள்வி கேட்டேன். அப்புறம் அவனுக்கு ஒரு திருப்தி. ஏன் அப்ப அவன் என்னன்னாக்கா தயார்படுத்திக்கிறதுக்கு நம்ம ஊக்கப்படுத்துறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவனுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிக்ஸ் ஆயிடுச்சு. இங்க போனா இப்பதான் கேட்பாங்க, நம்ம இதெல்லாம் தயார் பண்ணணும், போகணும், வரணும். அடுத்த வாட்டி தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இது பிகினிங் ஸ்டேஜ்ல கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தன்னால ஒவ்வொருத்தர் வந்து வாலிபர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டை கொடுத்துட்டு மீதி வேற கலெக்டிவ் விடுற கலாச்சாரமே கிடையாது. கலந்துகிட்ட எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரைஸ் தரணும் அப்படிங்கறதுல அவங்க தெளிவா இருக்காங்க. அதனால எல்லாருக்கும் பிரைஸ் கொடுத்துட்டு இதுல யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு வந்திருக்காங்களோ அவங்களை கொஞ்சம் ஹானர் பண்றாங்க. அதை ஹானர் பண்றதுக்கு தான் இங்க சீஃப் கெஸ்ட் எல்லாமே வந்திருக்காங்க. இந்த போட்டியில கலந்துகிட்டு வெற்றி பெற்ற அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிற ஒரே ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு, எனக்கு பேச வாய்ப்பளித்த இந்த சௌராஷ்டிரா வாலிபர் சங்கத்திற்கும் நிர்வாகத்திற்கும் மற்றும் என் பேச்சை அமைதியுடன் கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மரியாதை செய்ய எஸ்டி நம்முடைய கௌரவ சங்கம் கொடையாளருமான சசிகுமாரன் அவர்களை மரியாதை செய்ய எஸ் சுமாத் அவர்களை, சசிகுமார் அவர்கள் ஒரு சிறப்பு ஏற்பாடு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 செஞ்சுட்டு இருக்காரு. அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நடத்துறதுக்கு பரமக்குடியிலிருந்து ஒரு குரூப் இங்க வர்றேன்னு சொல்லி அவர்கிட்ட உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அந்த குரூப் வந்து அங்க நடத்தினதுல போன தடவை 27 பேர்
27 பேர் செலக்ட் ஆகி கவர்மெண்ட்ல வந்து என்கொயரி போட்டாங்க. எப்படி இந்த இன்ஸ்டிடியூஷன்ல மட்டும் 27 பேர் செலக்ட் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்க படிச்சுதான் பாஸ் பண்ணியிருக்காங்க ப்ரூஃப் ஆயிருக்கு. அவங்க நம்ம இடத்துக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் நடத்தி தரதுக்கு சசிகுமார் அவர்கள் மூலமா ஒப்புதல் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற சந்தோஷமான விஷயத்தை தெரிவித்துக்கிறோம்.